ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனல் பேனரை எப்படி ஈஸியாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். இதுக்கு நாம இப்போ PixelLab அப்படின்ற இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த PixelLab ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் பேஜ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இமேஜ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூடியூப் சேனல் பேனர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூடியூப் சேனலோட பேனர் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் கிடச்சிரும். இப்போ இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து தேவையில்லை. ஸோ அதனால் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டெலீட் ஆகிடும். இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். இதில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட சேனல் பேனருக்கான பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நாம இந்த ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நான் இதில் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரொஃபஷனல் சேனல் பேனரை கிரியேட் பண்ணுறதுக்கு சில PNG ஃபைலை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அந்த ஃபைலோட லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லா ஃபைலையுமே டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் சேனலுக்கான பேனரை கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சேனல் பேனருக்கான பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம செட் பண்ணிக்க முடியும். உங்களோட சேனல் பேனருக்கு நீங்கள் இந்த இமேஜ் தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. நீங்கள் கலர் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு நம்ம என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கலர் ஆப்ஷன் எதுவுமே யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. அதனால நான் அப்படியே இந்த மேலே இருக்கிற ஏரோ மார்க்கை கொடுத்து அண்டோ பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டூலில் போயிட்டு பிரைட்னஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிரைட்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரம் கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். நான் இதுலேருந்து ஒரு சேனல் பேனரை கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபைலையுமே நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் பேனரை நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த சேனல் பேனரை கிரியேட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துறேன். டெம்ப்ளேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு செட் ஆகிருக்கும். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி சைஸை வந்து எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இதோட சைஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இந்த மாதிரி சென்டராக ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரிலேட்டிவ் சைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் இருக்கிற இந்த வித் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஃபுல்லாக 100% செட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த கலர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலருக்கு மாறிடும். இதில் போயிட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டிக் மார்க்கு கொடுத்துடலாம். இப்போ ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேயர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே வியூ ஆகும். இப்போ இந்த லேயருக்கு நேராக இருக்கிற இந்த லாக் சிம்பிளை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து அப்படியே டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். இதில் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் செட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்மளோட சேனல் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு GS அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஓகே பட்டனை கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை எடிட் பண்ணுறது கீழே இருக்கிற A அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் AB ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாண்ட் ஸ்டைல்லேருந்து நமக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பொசிஷன் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் ஜஸ்ட் நம்ம ரெண்டே லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த பொசிஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போயிட்டு இதில் இருக்கிற சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு A அப்படின்ற இந்த ஆப்ஷன் போயிட்டு இதில் இருக்கிற இந்த காப்பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு இதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சேனல் பேனரில் ரெண்டு சைடும் ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் லைனுக்கு உள்ள மட்டும்தான் நம்ம டிசைனிங் பண்ண முடியும். இந்த ரெண்டு லைனுக்கு உள்ள பார்ட் மட்டும்தான் எல்லா டிவைசஸ்லையுமே நம்மளோட சேனல் பேனர் வந்து வியூ ஆகும். ஸோ அப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் இந்த A அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை ஃபுல்லாக வந்து நமக்கு தேவையான அளவு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் போய்கிட்டு நம்மளோட கேலரியில் இருக்கிற இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி நம்மளோட சைஸ் சேனல் பேனரோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு டூல் இருக்கு இல்லையா, அந்த டூலை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு இந்த இமேஜோட கலரை ஒயிட் கலரில் செட் பண்ணிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷன் போயிட்டு நம்ம கொடுத்துருக்க எல்லா லேயருமே நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. அதே இடத்துல நமக்கு டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். ஸோ
லாக் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேலரியிலேருந்து நம்ம எந்த ஃபோட்டோவை, அதாவது நம்ம சேனலோட லோகோவை இந்த இடத்துல செட் பண்ண போகிறோமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நம்ம சேனலோட பேனருக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸை வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதில் சென்டராக செட் ஆகுற மாதிரி இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ண எல்லா லேயருமே நமக்கு வியூ ஆகும். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த சேனல் ஆர்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அந்த டெம்ப்ளேட் பக்கத்தில் இருக்கிற இந்த பென் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த சிம்பிளை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சேனல் பேனரோட டெம்ப்ளேட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். மற்றது எல்லாமே நமக்கு பேக் சைடு வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் செட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இந்த லேயர் டூவில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனுக்கு வந்துட முடியும். இப்போ எகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கேலரியிலேருந்து இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலோட பேனருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே சென்டராக இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கலர் ஆப்ஷன் போயிட்டு ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் மேலே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைல் கேலரியிலேருந்து இந்த இமேஜை இப்போ கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாக்கான சிம்பிள்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளோட சேனல் பேனருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டராக இருக்கிற இந்த டூலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். இதை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ரோக்கோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து செட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் மேலே டபுள் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம ஃபாலோ மீ ஹியர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த ஏ அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் ஏபி ஃபாண்ட் ஆப்ஷன் போய்ட்டு நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றிட்டு அது ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் சைஸ் போய்ட்டு நம்மளோட டெக்ஸ்ட் சைஸ் எந்த சைஸில் வேணுமோ ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி நம்ம சேனல் பேனர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த லைனுக்கு உள்ள கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். ஃப்ரம் கேலரி ஆப்ஷன் போய்க்கலாம். இதில் நான் யூடியூப்க்கான லோகோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ அந்த லோகோ ஃபுல்லாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட சைஸ் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகும். அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் பேனரோட ரைட் சைடில் இந்த யூடியூப் லோகோவை செட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கேலரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கேலரியில் இருக்கிற இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேனரோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த இமேஜ் அழகாக செட் ஆகுற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக ரைட் சைட் டாப்பில் இருக்கிற இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா லேயர்ஸுமே இந்த இடத்துல வியூ ஆகும். இதில் இருக்கிற இந்த சேனல் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த லேயர் பக்கத்தில் இருக்கிற இந்த டெலீட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சேனல் பேனரோட டெம்ப்ளேட் டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ திரும்பவும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எக்ஸ்போர்ட் இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இந்த ஆப்ஷன்லேருந்து ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து PNG ஃபைலாக நம்ம மாற்றிக்கலாம். கீழே இருக்கிற இந்த கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அல்ட்ரா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சேவ் டு கேலரி அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண சேனல் பேனர் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட மொபைல் கேலரியில் சேவ் ஆகிடும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.